Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்ஜெக்ட் கோட் CCS335 Cloud Computing சப்ஜெக்ட்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி 5 யூனிட்ஸ்க்குமான எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கும் ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு 3 யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 10 2 மார்க்ஸ் மொத்தம் 32 மார்க்ஸ் வந்து அந்த क्वेश्चनல கேட்டிருக்கிறத பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் அந்த 3 क्वेश्चन பேப்பர்லயுமே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான் வருது. ஸோ நீங்க பிக் क्वेश्चन படிச்சு மிச்சம் இந்த 32 மார்க்ஸ் பாத்தீங்கனாலே போதும், கண்டிப்பா கேட்கிற 2 மார்க்கை நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்டே நம்ம 2 மார்க் கரெக்டா எழுதியிருக்கப்ப தான் நம்ம மேல இருக்க இம்ப்ரெஷன் வந்து நல்லா வரும். ஓகே, பேப்பருக்குள்ள நல்ல கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு 2 மார்க் தானே அசால்ட்டா விட்டுறாம அதுலயுமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல O கிரேடே வாங்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர் 1ல டிஃபைன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? குரூப் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் தட் ஒர்க் டுகெதர் அண்ட் அப்பியர் as a single system to the user. ஸோ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ணி சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டா ஒன்று வச்சு வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பப்ளிக் கிளவுட் அண்ட் பிரைவேட் கிளவுட். பப்ளிக் கிளவுட் அப்படின்னா அவைலபிள் டு த பப்ளிக் த்ரூ த இன்டர்நெட் மூலியமா எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பட் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் யூஸ் பண்றாங்கன்னா அதை பிரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பப்ளிக் கிளவுட் வந்து லோ காஸ்ட்ல இருக்கும், ஹை ஸ்கேலபிளா இருக்கும். பிரைவேட் கிளவுட் பார்த்தீங்கன்னா மோர் செக்யூர் அண்ட் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ மேனேஜ்டு பை தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் பப்ளிக் கிளவுட். பட் வந்து ஆர்கனைசேஷன் மட்டும் தான் பிரைவேட் கிளவுட யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது ஒரு டிஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து டிஃபைன் விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்ன? ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் தட் ரன்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் லைக் அ பிசிக்கல் கம்ப்யூட்டர். ஒரு பிசிக்கலா நம்ம கிட்ட இருக்க மானிட்டர் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே போல விர்ச்சுவலா, தட் மீன்ஸ் ஃபால்ஸா பிசிக்கலா இல்லாம நம்ம தொட முடியாம ஃபால்ஸ் சிச்சுவேஷன்ல ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண வைக்கிறோம்னா அதுதான் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாட் இஸ் கிளவுட் ஹைப்பர்வைசர்? கிளவுட் ஹைப்பர்வைசர் is a software, is one of the software that create and manage the multiple virtual machine on a single physical machine. ஒரு physical machine குள்ள multiple virtual machine ரன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் cloud hypervisor னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் Linux OS, Unix OS, Mac OS, Windows OS னு விதவிதமான OS ஒரு physical machine குள்ள ஒர்க் பண்ண வைக்க முடியும்னா அதை தான் நம்ம cloud hypervisor அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் டிஃபைன் a virtual cluster. virtual cluster அப்படின்னா என்ன? cluster means group of things தான் cluster அப்படின்னு சொல்லுவோம். ஸோ virtual cluster அப்படின்னா it is the collection of virtual machine connected together to function a single computing system. ஒரு சிஸ்டம் மாதிரி நிறைய virtual machine ஒண்ணா கனெக்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ண வைக்கிறத virtual cluster னு சொல்லுவோம். And what is Docker in cloud computing? Docker அப்படினது என்ன? It is the containerization platform used to package and run application with all the dependency in lightweight container. ஒரு கண்டெய்னருக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா OS எல்லா விஷயங்களையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு, ஓகேவா, OS level virtualization எல்லாத்தையும் ஹோஸ்ட் கர்னல் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு வேணும்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியா யூஸ் பண்றது தான் டாக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவுட்லைன் த எலாஸ்டிசிட்டி இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன? இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் டு ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ரிசோர்சஸ் அக்கார்டிங் டு த ஒர்க்லோட் டிமாண்ட். இப்போ ஒரு ரிசோர்ஸ் வந்து அதிகமா தேவைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஒரு இடத்துல எனக்கு டிமாண்ட் வந்து இல்ல கம்மியா போகுதுன்னா அந்த இடத்துல கம்மியா ரிசோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். இதுக்கு பேர் தான் நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாட் இஸ் யூக்லிப்டஸ்? யூக்லிப்டஸ் அப்படின்றது என்ன? இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் யூஸ்டு ஃபார் பில்டிங் த பிரைவேட் அண்ட் ஹைபிரிட் கிளவுட். ஒரு பிரைவேட் கிளவுடையும் ஹைபிரிட் கிளவுடையும் பில்ட் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்த ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு பேர் தான் யூக்லிப்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த 9th கொஸ்டின், நேம் எனி 2 செக்யூரிட்டி அட்டாக் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். என்னெல்லாம் அட்டாக் நடக்கலாம்னா ஒன்னு டேட்டா பிரீச் நடக்கலாம், இல்ல டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் நடக்கலாம், டேட்டா தெஃப்ட் நடக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்டாக் நடக்கலாம். ஏதாவது 2 தான் கேட்டிருக்காங்க. தென் ரைட் எனி 2 challenges ஆஃப் IAM. IAM வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுல என்ன மெயின் சேலஞ்சஸ்னா மேனேஜிங் யூசர் ஆக்சஸ் பெர்மிஷன். யாரு என்ன யூஸ் பண்ணணும்ன்ற பெர்மிஷனை ஆக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். தென் preventing the unauthorized access and credential theft. தேவையில்லாத unauthorized person access பண்ணக்கூடாது, theft-ஐயும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி 2 challenges இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல இருக்க ஒரு 10 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் யுனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர் 2 அடுத்து ஒரு 10 2 மார்க்ஸ். இதுலயும் சேம் உங்களுக்கு ரிப்பீட்டர் வந்து என்ன ஆகும்னா லிஸ்ட் எனி 4 டிசைன் challenges in cloud computing. cloud computing டிசைன் பண்றதுல எனக்கு இருக்க மெயின் 4 challenges என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்கேலபிலிட்டி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ். ஓகே, வாட் இஸ் கிளவுட் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங்? கிளவுட் கம்ப்யூட்டிங்
கம்ப்யூட்டிங்ல cloud அப்படின்னா என்ன? It is the collection of interconnected server and resources delivered over the internet to provide the computing services such as storage, software and processing power. நம்ம ஈஸியா ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கான தேவையான சர்வரை ஒரே இடத்துல இன்டர் கனெக்ட் பண்ணி த்ரூ இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்ற இடத்துக்கு பேர் தான் cloud அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஐடென்டிஃபை த ரோல் ஆஃப் ஹைப்பர்வைசர் இன் விர்ச்சுவலைசேஷன். ஹைப்பர்வைசரோட ரோல் என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட், மேனேஜ் அண்ட் மானிட்டர் த விர்ச்சுவல் மிஷின் பை ஷேரிங் த பிசிக்கல் ஹார்ட்வேர் ரிசோர்சஸ் அமாங் த மல்டிபிள் விஎம். நிறைய விர்ச்சுவல் மிஷினுக்கு இடையில ஒரு பிசிக்கல் சாஃப்ட்வேரை வச்சு நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியுது, கிரியேட், மேனேஜ் அண்ட் மானிட்டர் பண்ண வைக்க முடியுதுன்னா அதுக்கு பேர் தான் ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன்? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் வெர்ஷன் ஆஃப் பிசிக்கல் ஹார்ட்வேர். பிசிக்கல் ஹார்ட்வேர் மாதிரியே ஒரு விர்ச்சுவலைஸ்ட் ஹார்ட்வேரை கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன். ஹவ் இஸ் ஓஎஸ் விர்ச்சுவலைசேஷன் இம்ப்ளிமெண்டட்? எப்படி ஓஎஸ் விர்ச்சுவலைசேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா, இம்ப்ளிமெண்டட் பை கிரியேட்டிங் த மல்டிபிள் ஐசோலேட்டட் யூசர் என்விரான்மெண்ட். ஓகேவா, நிறைய ஐசோலேட்டடான யூசர் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது, அதுக்கு பேர் தான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். தட் ஷேர் த ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி மெனி கண்டெய்னர்ஸ் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க முடியுதுன்னா அதை ஓஎஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். தென் டிஃபரன்ஷியேட் கண்டெய்னர் அண்ட் விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷினுக்கும் கண்டெய்னருக்கு என்ன டிஃபரன்ஸ்? கண்டெய்னர் என்ன பண்ணுன்னா, ஹோஸ்ட் ஓஎஸ் கர்னலை ஷேர் பண்ணும். இங்க வந்து செப்பரேட்டா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி கெஸ்ட் ஓஎஸ் விர்ச்சுவல் மிஷின்ல இருக்கும். இது லைட் வெயிட் அண்ட் ஃபாஸ்ட், இது ஹெவி வெயிட், ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். இங்க லெஸ் ரிசோர்ஸ் தான் கன்சியூம் பண்ணும், இங்க நிறைய ரிசோர்ஸ் வந்து விர்ச்சுவல் மிஷினுக்கு தேவைப்படும். ஓகேவா, தென் வாட் டு யூ மீன் பை ஓப்பன் கிளவுட் எக்கோசிஸ்டம்? ஓப்பன் கிளவுட் எக்கோசிஸ்டம் இஸ் a cloud environment. இது என்ன பண்ணும் அப்படின்னா, that uses open standard, open source software and interoperability between different cloud platform. நிறைய cloud platform, AWS, Microsoft Azure, different cloud platformல அதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஓப்பன் கிளவுட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தென் ரைட் த ப்ரொசீஜர் டு டெப்ளாய் த அப்ளிகேஷன் ஆஃப் கூகுள் ஆப் இன்ஜின். எப்படி கூகுள் ஆப் இன்ஜின் ஒர்க் பண்ண வைக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் கிரியேட் த கூகுள் கிளவுட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அடுத்து கூகுள் கிளவுட் எஸ்டிகேவை இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷன் என்ன வேணுமோ அந்த ப்ராசஸ் ஆப்பை டெவலப் பண்ணணும். அதை app.yaml ஃபைல கான்ஃபிகர் பண்ணணும். ஃபைனலா கமாண்ட் யூஸ் பண்ணி gcloud அப்ளைல டிப்ளாய் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுதான் ப்ரொசீஜர். அடுத்து வாட் இஸ் ஹைப்பர் ஜாக்கிங் அட்டாக்? ஹைப்பர் ஜாக்கிங் அப்படின்றது இஸ் a security attack where attacker gain control over the hypervisor to monitor or control the virtual machine. whole virtual machineயும் அந்த ஹைப்பர்வைசரை ஹேக் பண்ணாலே போதும், மொத்த மிஷினையும் கண்ட்ரோல் பண்ற சார்ஜ் வந்து அந்த ஹைப்பர் ஜாக் யார் பண்ணிருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிடும். இந்த அட்டாக் பேர் தான் ஹைப்பர் ஜாக்கிங் அட்டாக்னு சொல்லுவோம். தென் வாட் இஸ் IAM cloud? வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் IAM? ஸோ இது ரிப்பீட்டடா வந்திருக்கு பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லயும் சேலஞ்சஸ் கேட்டிருந்தாங்க. IAM அப்படின்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இது ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க். எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யாரு நம்மளுடைய சிஸ்டமை யூஸ் பண்றா, யார் என்ன ஆக்சஸ் பண்றான்ற அந்த ஆத்தென்டிகேஷன், அந்த ஆத்தரைஸ் பெர்மிஷன் ஆக்சஸ் பண்ற அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த IAM கொண்டு வந்தோம். ஸோ சேலஞ்சஸ்னா அதே தான், மேனேஜிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர் ஐடென்டிட்டி and then preventing the unauthorized access and credential theft. ஓகேவா, இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் 3. தேர்ட் கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் இதே ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. டிசேபிள் த டிசைன் சேலஞ்சஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். என்னென்ன டிசைன் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு, ஒன்னு செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ். அடுத்து பப்ளிக் கிளவுடுக்கு பிரைவேட் கிளவுடுக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து வாட் இஸ் ஹைப்பர்வைசர் பாருங்க, சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் ஆகுது. ஓகேவா, ஸோ இதை மட்டும் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு போதும். ஸோ ஹைப்பர்வைசர்ன்றது இஸ் a software used to create and manage the virtual machine on a physical computer system. Then what is the role of CPU virtualization? So ஒரு single physical processorல multiple virtual machines ரன் பண்ண வைக்கிறது தான் CPU virtualization அப்படின்னு சொல்லுவோம். Then what are the benefits of network virtualization? Network virtualization மூலமா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, it improves the network flexibility, better resource utilization, increase security and isolation, easy network management. Docker அப்படின்னா என்ன? It is the platform used to create, deploy and run application inside the lightweight container. இதுவும் ரிப்பீட்டடா இருக்கு. Then summarize the service offering by the AWS. AWS மூலமா என்னெல்லாம் சர்வீஸ் ஆப்ரேட் பண்றோம், இது நம்ம பிக் கொஸ்டின்ல படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ கம்ப்யூட் சர்வீஸ், EC2, அடுத்து ஸ்டோரேஜ் சர்வீஸ், டேட்டாபேஸ் சர்வீஸ், நெட்வொர்க்கிங் சர்வீஸ், செக்யூரிட்டி அனாலிட்டிக்ஸ் சர்வீஸ், இது எல்லாமே AWSல ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ். அடுத்த கொஸ்டின், depict the benefits of open stack compute. என்ன கம்ப்யூட் பண்ணுன்னா, ஈஸி ஸ்கேலபிலிட்டி, எஃபிஷியன்ட் VM மேனேஜ்மெண்ட், ஓப்பன் சோர்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, தென் வாட் இஸ் ஹைப்பர் ஜாக்கிங்? இதுவும் பாருங்க ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ ஹைப்பர் ஜாக்கிங்ன்றதுனா ஹைப்பர்வைசரை அட்டாக் பண்ணி மொத்த கண்ட்ரோலையும் ஓவரால் விர்ச்சுவல் மிஷினோட கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டு மானிட்டர் பண்றது தான் ஹைப்பர் ஜாக்கிங் அட்டாக்னு சொல்லுவோம். தென் IAM challenges ரிப்பீட்டடா 3 கொஸ்டின் பேப்பர்லயுமே கேட்டிருக்காங்க. ஸோ இட் மேனேஜஸ் த யூசர் ஐடென்டிட்டி, கண்ட்ரோலிங் ஆக்சஸ் பெர்மிஷன், பிரிவென்டிங் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், ஹேண்ட்லிங் பாஸ்வேர்ட் அண்ட் கிரெடென்ஷியல் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இவ்வளோதான். ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்டேன். ஸோ இது இல்லாம நீங்க பிக் கொஸ்டின் படிக்கிறதுல இருந்து தான் மிச்ச 2 மார்க்ஸுமே உங்களுக்கு வரும். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான் அட்டென்ட் பண்றது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, யோசிச்சு அட்டென்ட் பண்ணுங்க எக்ஸாம்.
எக்ஸாம் தான். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடவே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஆல் தேங்க்யூ.